இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கலாம், அதில் எப்படி வீடியோஸை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல அதுக்கு நமக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். இதை நம்ம ஜிமெயிலில் தான் போய் ஓப்பன் பண்ணணும். அது சைன்இன்னோ இல்லை சைன்அப்போ பண்ணணும். புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பேரில் வேணுமோ அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பர்சனலுக்கா இல்லை பிஸ்னஸ்க்கான்னு கேட்குது. நம்ம பர்சனலுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன ஜெண்டர் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த நேமில் வேணுமோ அதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இப்போ சேனல் ஓப்பன் பண்ணுறது ஒரு மக்களுக்கு அட்ராக்டிவான ஒரு நேமில் வேணால் சேனல் நேம்லேயே ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் பேரில் பண்ணலாம். இப்போ நீங்கள் சேனல் நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ஏற்கனவே இருந்ததுன்னா அது ஆப்ஷன்ஸ் காட்டும். இல்லைனா இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதுசாக கொடுத்துருக்கறதுனால அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட சேனல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ப்ரைவசி டேர்ம்ஸ் இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஐ அக்ரி இருக்கு பார்த்தீங்களா, ஐ அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு நம்மளோட சேனலை சைன்இன் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் இங்கே வியூ சேனல் அப்படிங்கிறது வரும். அந்த வியூ சேனலில் போயிட்டு ஓப்பன் பண்ணணும். இங்கே பாருங்கள், எஸ்ன்ற மார்க் இருக்கா, அதாவது சூர்யா இன்னொன்று கொடுத்துருந்தேன்னா என் நேம் சூர்யா அப்படிங்கிறதுனால அதில் ஓப்பன் ஆகி வந்துருச்சு. இப்போது ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இதில் வியூ சேனலில் போயிட்டு நம்மளோட இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் வந்துருச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு என்னவோ லைவா ஷார்ட்டா, அப்படி இல்லைனா போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுவா, இது லைவ் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வீடியோவை ஷார்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோவுக்கு இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வீடியோ வேணுமோ உங்களுக்கு தேவையான வீடியோ போய் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு செடி பூவுக்கு தான் போட போகிறேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் சவுண்டு இருக்குது பார்த்திங்களா, ஆட் சவுண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப்லேயே நிறைய மியூசிக் வரும். யூடியூப்பில் உள்ள மியூசிக்கையே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது பாரிஜாத செடி அப்படிங்கிறதுனால பாரிஜாத பூவே பாட்டு இருக்கு இல்லையா, அதை தான் சர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு தேவையான பாட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் சவுண்டை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதாவது யுவர் ஆடியோ இருக்குல்ல, அதை ஃபுல்லாக 0 பண்ணிடணும். அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மள பாட்டோட சவுண்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா நம்மளோட பேக்ரவுண்ட் சவுண்டு பார்த்திங்கன்னா அதில் கேட்கும் ஆடியோ. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் கேப்ஷன்ஸு, அதாவது அதோட டைட்டில் என்ன பூவோட பேர் பாரிஜாத பூ அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன். அதில் பென்சில் ஐக்கான் மாதிரி வருது இல்லைங்களா, அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ அட்ராக்டிவான இதுவோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான டைட்டிலு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் டேக்ஸு எல்லாமே ஆட் பண்ணணும். அதில் ஒன்றா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரிலேட்டட் வீடியோனால் இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ போட்டிருந்தீங்கன்னா இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் டு ப்ளேலிஸ்ட்னால் நம்ம ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதாவது இப்போ சமையல்னால் அது, இப்போ கார்டன் பற்றி போட போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போட்டு நோட் பண்ணி காமிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு டேக்ஸு ஆட் பண்ண போகிறோம். அதாவது டேக் எப்படி ஆட் பண்ணோன்னா ஹேஷ் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு நேம், இப்போ பாரிஜாதனா பாரிஜாத பூ கமா போட்டிங்கன்னா ஒரு டேகாக தனித்தனியாக ஆட் ஆகிட்டே வரும். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது, இது ரீல்னா ரீலு, இந்த மாதிரி ஹேஷ் போட்டு ஒரு நேமாக நீங்கள் கொடுக்கணும். அதாவது எப்படியெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், இப்போ பாரிஜாத பூ பார்ப்போம், இல்லைனா பாரிஜாத பாட்டை தேடுவோம். அதை மாதிரி ஒன்று ஒன்றா ஹேஷாக போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி டேக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா
உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியதான். அப்லோட் பண்ணும்போது ப்ரைவேட்டாக பப்ளிக்கான்னு கேட்கும். பப்ளிக்கில் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் போய் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க வீடியோ போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களோட யூடியூப் சேனல் பற்றின என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.